ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி சுலகம். இன்றைக்கி இந்த வீடியோவில் மூணாறு ட்ரிப் டே 2 பற்றி தான் நான் உங்கள் கையில் ஷேர் பண்ணிக்க போகிறேன். டே 2 நாங்கள் எங்கெங்கே போனோம், என்னென்ன பார்த்தோம், எப்படிலாம் என்ஜாய் பண்ணோம், ஒரு இடத்துக்கும் எவ்வளோ அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்ற எல்லா டீட்டெயிலையும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிங்க. மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்கள் எங்கே தங்கியிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா ஜாய்ஸின் ரூம்ஸில் தான் தங்கியிருந்தோம். ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லாவே ஏற்பாடு பண்ணி கொடுத்துருந்தாங்க. இது மெயின் ஏரியாவிலேயே இருக்குங்க. மூணாறு பஜார் பக்கத்துலேயே தான் இருக்குது. பக்கத்துலேயே எல்லாமே இருக்குது. நம்ம ரூமில் இருந்து கீழே இறங்கி வந்தோன்னாலுமே ரெண்டு சைடுமே பார்த்திங்கன்னா கேட் இருக்குது. கீழேயே பார்த்திங்கன்னா எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்குது. காரு, ஆட்டோ எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்களே அரேஞ்ச் பண்ணி தராங்க. உங்களுக்கு ஃபோன் நம்பர் தேவைப்பட்டாலோ இல்லைனா இந்த ரூம்ஸ்னுடைய டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டாலோ கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். பாருங்கள், நாங்கள் இந்த ரூமில் தாங்க தங்கியிருந்தோம். நல்ல ஸ்பேஷியஸான ஒரு ஃபேமிலி ரூம் தான் எடுத்திருந்தோம். டபுள் காட் போட்டிருந்தாங்க. எக்ஸ்ட்ராவாக பெட்டு வேணும்னா கூட அரேஞ்ச் பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பாருங்கள், நல்ல விசாலமான அறையாக தான் இருந்தது. ஒரு ஃபோன் ஒன்று கொடுத்துருந்தாங்க, எமர்ஜென்சிக்கு ஏதாவது வேணும்னா நீங்கள் கால் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. டிவி ஒன்று கொடுத்துருந்தாங்க. பக்கத்துலேயே பெருசாக ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் கொடுத்துருந்தாங்க. மிரர் நல்லா பெருசாக இருந்தது. ஃபுல் சைஸ் பார்த்திங்கன்னா கவர் ஆகிற மாதிரி இருந்தது. டிவியில் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் தமிழ் சேனல்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்க டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தாங்க. எல்லா சேனலுமே ஓரளவுக்கு மெயின் சேனல் எல்லாமே பார்த்திங்கன்னா எடுத்தது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இங்கே ஒய்ஃபை கனெக்ஷன்லாம் இருந்ததா இல்லையா அப்படின்றது எனக்கு தெரியல. நான் அதை கேட்கவும் இல்லை. ரெஸ்ட் ரூம் பார்த்திங்கன்னா அட்டாச்சாக இருந்தது, நீட்டாக இருந்தது. ஒரு பெரிய ஒரு உடன் பீரோ ஒன்று கொடுத்துருந்தாங்க. நல்ல ஒரு 4 ரேக் இருந்தது. காட்டு பார்த்திங்கன்னா நல்லா தான் இருந்தது. அந்த பெட்டெல்லாம் போட்டு நீட்டாக சுத்தமாக இருந்தது. ஒரு பால்கனி மாதிரி நாங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோரில் 101 ரூமில் தங்கியிருந்தோம். ஒரு பால்கனி மாதிரி கொடுத்துருந்தாங்க. நாங்கள் ஜன்னலையும் ஓப்பன் பண்ணலை. லைட்டாக பார்த்திங்கன்னா அந்த ஸ்க்ரீனு மட்டும் தேவைப்படுறப்போ ஓப்பன் பண்ணிக்கிட்டோம். அங்கேருந்து பார்த்தா வெளியில் நடக்கிறது எல்லாமே தெரிஞ்சுது. பாருங்கள், இது டே 2 மார்னிங் குளிச்சுட்டு இப்போ தான் நான் வரேன். எப்படி இருக்கேன்னு பாருங்கள். பட் நான் ரெடி ஆகிறதுக்கு முன்னாடியே என்னுடைய வீட்டுக்காரும் பெரிய மகளும் எந்திரிச்சு குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு ஹோட்டலுக்கு டிஃபன் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அதுக்காட்டியும் என்னையும் என்னுடைய 2வது மகளையும் ரெடியாக இருக்க சொன்னாங்க. கரெக்டாக நம்ம 9:30க்கெலாம் ரூமை லாக் பண்ணிவிட்டு கீழே போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார். இப்போ தான் நான் குளிச்சுட்டு வந்திருக்கேன். பாருங்கள், இப்போ கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா நேற்றுக்கு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ட்ரெயின், கார், அப் அண்ட் டவுன்ஸு மேலே ஏறி இறங்கி ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணும். இப்போ தூங்கி எழுந்திரிச்சோடனே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நல்ல காலையிலேயே குளிருதுங்க. நைட்டு ஃபுல்லாக நாங்கள் பார்த்திங்கன்னா ஏசியோ ஃபேனோ எதுவுமே யூஸ் பண்ணலை. சூப்பராக சில்லுன்னு கூலாக இருந்தது. அப்பாவும் பொண்ணும் போயிட்டு டிஃபன் சாப்பிட்டுட்டு டிஃபன் வாங்கிட்டு வந்துட்டாங்க. எங்கள் 2 பேருக்கும் நாங்கள் சொல்லி தான் அனுப்பிச்சிருந்தோம் இட்லி போதும் அப்படின்ட்டு. இப்போ நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டுட்டு ரூமை லாக் பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் காருக்கு தான் போகிறோம். கார் டிரைவர் கால் பண்ணிட்டாரு. 9:30ன்றது ஒரு 9:45 கிட்ட ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், மேலே ரிசப்ஷன் ஏரியாவுக்கு தான் போயிட்டுருக்கோம். ரிசப்ஷனில் இருக்கவங்க சொன்னாங்க, உங்களுக்கு என்ன வேணும்னாலும் நீங்கள் கால் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஃபேவராக பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பட் நாங்கள் தங்கியிருந்த ரூமில் ஹோட்டல் பார்த்திங்கன்னா கிடையாது. அதாவது ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் கிடையாது. நம்ம காஃபி, டீ, எமர்ஜென்சி ஏதாவது சொன்னோன்னா அவங்க வெளியிலேருந்து வாங்கிட்டு கொடுத்தாங்க. பாருங்கள், கார் டிரைவர் வந்துட்டார். நாங்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா இப்போ கிளம்பிகிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு எங்கே போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மேட்டுப்பட்டி டேம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நாங்கள் இதுக்கு முன்னாடியே மூணாறு நிறைய டைம் போய் மேட்டுப்பட்டி டேமில் பார்த்திங்கன்னா நிறைய டைம் போட்டிங் போயிட்டோம். அதனால் பார்த்திங்கன்னா அதை செகண்ட் ஆப்ஷனலாக வச்சுக்கலாம், வேறு எங்கேயாவது இருந்தால் கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம். அதனால் அவரும் சரி ஒரு நல்ல நீங்கள் பார்க்காத ஒரு ஏரியாவாக கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு மேக்ஸிமம் நாங்கள் மூணாறில் எல்லா ஏரியாவையுமே பார்த்திங்கன்னா சுற்றி பார்த்துட்டோம்.
அந்த வரையாறு இருக்கிற இடம், அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மேட்டுப்பட்டி டேம். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பிளேஸையுமே நாங்கள் பார்த்துட்டோம். அதனால் அவர் எதை கேட்டாலும் பார்த்துட்டோம் தான் சொன்னோம். அதனால் அவரே யோசித்து ஒரு வழியாக இருங்க, நீங்கள் பார்க்காத இடமா கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவரே வந்து ஃபஸ்ட்டு எங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, போகிறப்பவே பார்த்திங்கன்னா சைட் சீயிங்லாம் காமிச்சார். ரொம்ப நல்லா இருந்தது. உண்மையிலே நம்ம எங்கேயுமே போக வேணாங்க. மூணாருக்கு போனால் அந்த சைட் சீயிங்கை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த டீ எஸ்டேட்டு முழுக்க அவ்வளோ சூப்பராக இருந்தது. அங்கே இருக்கக்கூடிய கிளைமேட், அந்த ஹில் ஸ்டேஷன், ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த பச்சை பசேல்னு இருக்குது பாருங்கள். அதிலையே வந்து அப்படியே ஒரு ஓரமாக உட்காந்துக்கிட்டு நம்ம எதையும் பேசாமல் அப்படியே பார்த்துட்ருக்கலாம் போல் இருக்குது. அவ்வளோ நல்லா இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா சைட் சீயிங் தான். நிறைய மக்கள் பார்த்துட்ருக்காங்க பாருங்கள். அங்கே ஃபஸ்ட்டு கிளைமேட்டுங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த மவுண்டன்ஸு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய சூழல். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மூணாரில் என்ன வந்து பார்த்திங்கன்னா வெகுவாக கவர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். யாராவது மூணாருக்கு போயிருந்தீங்கன்னா உங்களை வந்து அட்ராக்ட் பண்ண விஷயம் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ சைட் சீயிங்லேருந்து அடுத்ததான் நாங்கள் எங்கே போனோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஸ்பைஸ் கார்டனுக்கு தான் போகணும். இதான் என்ட்ரன்ஸு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பெர் ஹெட்டுக்கு வந்து 50 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணாங்க. 4 பேருக்கு 200 ருபீஸ் கொடுத்துட்டு இப்போ டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போயிட்டுருக்கோம் பாருங்கள். எல்லாருக்குமே அடல்ட் அண்ட் தென் பார்த்திங்கன்னா சில்ட்ரன்ஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா 50 ருபீஸ் தான் சொன்னாங்க. அங்கே உள்ளே போனால் ஸ்பைஸ் கார்டன் சொல்லிவிட்டு அதிகமாக நாங்கள் என்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கே நான் காட்டுறேன் பாருங்களேன். இந்த மாதிரி கேக்டஸ் தாங்க நிறைய பார்த்தோமே. கள்ளி செடிங்க தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வச்சுருந்தாங்க அங்கே பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ஸ்பைசஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேக்டஸ் தான் வச்சுருந்தாங்க. நிறைய வெரைட்டி ஆஃப் கள்ளி செடிங்க இருந்தது. வித்தியாசமாக இருந்தது. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கள்ளி செடிங்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை ஏரியாவில் தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். பட் எப்படி இங்கே வந்து அவங்க இதெல்லாம் வளர்த்து இப்படி ஷோ பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்றது தெரியல. பட் வந்து நிறைய டைப் ஆஃப் இருந்தது. அடுத்தது அதெல்லாம் பார்த்துட்டு அங்கேருந்து கீழே வந்தோம். கீழே வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஒரு ஹாலில் எல்லா விதமான ஸ்பைசஸும் வந்து பார்த்திங்கன்னா அங்கே சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸ்டோர் இருந்தது கீழே. அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ், அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த லேடிஸுங்களுக்கு தேவையான எல்லா க்ரீம்ஸுமே அவைலபிளாக இருந்ததுங்க. பட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தது. நம்ம சென்னையில் கிடைக்கிறதோடு அங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியாக தான் இருந்தது. கேட்டதுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஜஸ்ட்டு ஆலோவேரா ஜெல்லு கூட எடுத்து பார்த்திங்கன்னா அது வந்து காஸ்ட்டு வந்து நம்ம ஊர் காஸ்ட்டு கூட கம்பேர் பண்ணுறப்ப ஜாஸ்தியாக தான் இருந்தது. கேட்டதுக்கு இப்படி தான் சொன்னாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே ஒரிஜினல் ஐட்டம், நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய பொருளில் வச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா ஆர்கானிக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக எடுத்து ஸ்மெல் பண்ணால் கூட அவ்வளோ ஒரு வாசனையாக இருந்தது பாருங்கள். இந்த க்ரீம்ஸ் இல்லாமல் மற்ற எல்லா பொருட்களுமே அங்கே இருந்தது. பட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கையில் அமௌண்ட்டு தான் தேவை. அமௌண்ட் இருந்ததுன்னா எல்லாத்தையும் வாங்கிக்கலாம். நிறைய வந்து ஸ்பைசஸ்லாம் நிறைய இருந்தது. நிறைய மெடிசினல் வேல்யூஸ் ப்ராடக்ட் நிறைய இருந்ததுங்க. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது எல்லாமே இந்த சோப்பு பாருங்கள். இந்த சோப்பு வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமாக தான் பேக் பண்ணியிருக்காங்க. பட் எடுத்து பார்க்குறப்ப ரொம்ப வாசனையாக இருந்தது. நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. கண்டிப்பாக வந்து ரிசல்ட் இருக்கும். இதை தொடர்ந்து யூஸ் பண்ணுறப்ப பிம்பிள்ஸ்லாம் வராது. நல்லா ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பிரைட் லுக் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அடுத்தது கொஞ்சம் சமையலுக்கு தேவையான யுட்டென்சில்ஸ்லாம் இருந்தது. இந்த மாதிரி உடன் ஸ்பூன், உடன் கரண்டி இது எல்லாமே இருந்தது. அது இல்லாமல் பாருங்கள், கிராம்பு, பட்டை, ஸ்பைசஸ்லாம் நிறைய இருந்தது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுத்துலேயும் நிறைய டைப் ஆஃப் வெரைட்டிஸ் இருந்தது. ரேட்டுக்கு தகுந்த மாதிரி அவங்களே வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக எடுத்து வச்சுருந்தாங்க. எல்லாமே பார்த்தோம். இதில் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணோம். ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் நிறைய இருந்தது. நட்ஸ் ஐட்டம்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருந்தது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட்லியாக தான் இருந்தது. கேட்டதுக்கு இப்படி தான் சொன்னாங்க.
இது எல்லாமே வந்து ஃப்ரெஷ் அண்ட் நேச்சுரல் ஐட்டம்ஸ். இதில் எதுலேயுமே கெமிக்கலே சேர்க்கலை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. குங்குமப்பூ பாருங்கள், வாங்கணும்னு சொல்லிட்டு தான் கேட்டேன். பட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரேட்டாக இருந்ததை வச்சுட்டோம். அப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஓரளவு கொஞ்சம் பொருள் எல்லாம் வாங்கணும். அங்கேருந்து கிளம்பி இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேட்டுப்பட்டி டேமுக்கு தான் வந்து நாங்கள் போயிட்டுருக்கோம். மேட்டுப்பட்டி டேம் கிட்ட போயாச்சு. டேம் பாருங்கள், எப்போ போனாலுமே டேமில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ தண்ணி இருக்கும். இந்த டைம் பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரையாக இருந்தது. போட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான் இருந்தது. பாருங்கள், இப்படி தான் இருந்தது. போனோடனே ஒரு கடை, அங்கே நிறைய கடையெல்லாம் இருந்தது வெளியில். அதில் வந்து ஒரு கடைக்குள்ளே போகணும். கொஞ்சம் வந்து ஒரு 11:30 மணிக்கிட்ட ஆயிடுச்சா, அதனால் ஒரு டீ பிரேக் மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெமன் டீ நான் குடித்தேன். என் பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா லெமன் சோடா குடித்தா. அப்புறம் அவங்க அப்பா ஏதோ குடித்தாரு, சின்னவன் ஏதோ குடித்தா. அந்த கடையை ஸ்பெஷலாக சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா, அந்த கடைக்கு பின்னாடி பக்கம் நாங்கள் உள்ளே இருந்து குடிச்சிட்டு இருக்கோம். பின்னாடி பக்கம் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பார்த்தா ஒரே ஆச்சரியம். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மரத்தினால ஒரு 4-5 ஸ்டெப்பு போட்டு பின்னாடியே டேமில் இறங்குற மாதிரி இருந்தது. பட் ரொம்ப ரிஸ்க்கு, அதனால் நாங்கள் இறங்கலை. அங்கேருந்தே ஒரு 2-3 செல்ஃபிலாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த கடையில் ஒரு 10 நிமிஷம் உட்காந்து அந்த ஷாப்கீப்பர்கிட்ட கொஞ்சம் நேரம் நல்லா பேசிட்டு அதனுடைய ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படிலாம் கேட்டுட்டு இருந்தோம். பார்த்தீங்கன்னா அந்த மழை டைமில் அந்த கடைக்கிட்ட வரைக்கும் அந்த டேமில் தண்ணி இருக்குமா. கிட்டத்தட்ட 160-180 அடி அளவுக்கு தண்ணி இருக்கும் அப்படின்னாங்க. அப்போனா யோசிச்சு பாருங்கள், ரொம்ப ரிஸ்க்கான ஏரியா தானே. அடுத்தது அங்கேருந்து வந்தாச்சு. வெளியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நாங்கள் ஃபேமிலி ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டோம். அதை இதில் ஆட் பண்ணலை. நெக்ஸ்ட்டு அங்கே இருக்கக்கூடிய கடைகளில் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணோம். கடைகளெல்லாம் பர்ச்சேசிங் நமக்கு சொல்லவா வேணும். அப்படியே கடையை பார்த்தா பேன்னு போய் நின்றுடுவோம். எங்கள் வீட்டுக்காரர் சீக்கிரம் கிளம்புங்க இல்லை, அவர் சொல்கிறத காதலியே வாங்கலை. போட்டிங் போகலாமா சொல்லிட்டு கேட்டார். போட்டிங் வந்து பார்த்திங்கன்னா நம்மளே பெடல் பண்ணுற மாதிரி 400 rupees அப்படின்னாங்க. நாங்கள் வந்து நாளைக்கு போட்டிங் போய்க்கலாம், இன்றைக்கி வந்து இந்த இடம் எனக்கு அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங் போகல. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்லா கடையிலையுமே தேவையானதை கொஞ்சம் கொஞ்சம் வாங்கணும். பட் இந்த கடை வந்து பார்த்திங்கன்னா என்னை ரொம்ப அட்ராக்ட் பண்ணிச்சு. நிறைய வந்து பார்த்திங்கன்னா உடன் திங்ஸ் வந்து விற்றுட்ருந்தாங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஷோகேஸில் வைக்கிற மாதிரி, நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுற மாதிரியான மெட்டீரியல்லாம் நிறைய இருந்தது. பார்க்க ஆசையாக இருந்தது. வுட்டு வந்து பார்த்திங்கன்னா நீம் வுட்டு, அப்புறம் 2-3 வுட்டு நேம் சொல்லியிருந்தாங்க. லைஃப் நல்லா வரும்னு சொன்னாங்க. சிலது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சீப்பாக இருந்தது, சிலது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியாகவே இருந்தது. பட் அந்த ஷாப்கீப்பர் உண்மையை சொன்ன மாதிரி இருந்தது. அது அப்படின்ட்டு எல்லாத்தையும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணார். நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கணும். பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைஸ் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அழகாக இருந்தது. என்னுடைய பெரிய மகள் கண்டிப்பாக வாங்கிக்குங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். நான் வாங்கினேன்னா இல்லையா அப்படின்றத வீடியோவில் பாருங்கள். நிறைய இந்த வுட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மெட்டீரியல் வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்தது. இந்த ஸ்பைஸ் பாக்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நிறைய குட்டி குட்டி ஸ்பூன்லாம் இருந்தது. அந்த ஸ்பூன்லேயே எவ்வளோ வெரைட்டின்னு சொல்கிறீங்க. வுட்டுலேயே வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக அழகழகாக இருந்தது. பவுல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது. அதே மாதிரி ஹாட் பாக்ஸு, நம்ம வந்து ஹாட் பாக்ஸு யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அதே மாதிரி வுட்டில் ஹாட் பாக்ஸு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 hours வரைக்கும் நம்ம அந்த உடன் பாக்ஸில் வைக்கிறப்ப அப்படியே ஹாட்டாகவே இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ரொம்ப பெரிய ஆச்சரியமாக இருந்தது. பட் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 1800 1500 அந்த மாதிரி சொன்னாங்க. எவ்வளோ அது? அடுத்தது நம்ம இந்த இடிக்கல் மாதிரி என் பொண்ணு அதான் இருக்கு இல்லைம்மா, எதுக்குமா அதை பார்த்துட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். அப்புறம் கொஞ்சம் நேரம் ஹாயாக உட்காந்தாச்சு. அந்த கடையிலே கிட்டத்தட்ட ஒரு 30 minutesக்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணோம். ஒரு வழியாக என் வீட்டுக்காரர் கூப்பிட்டு பார்த்துட்டு வெளியில் வந்துட்டார். ஆப்ஷனல் இல்லாமல் நாங்களும் அவர் பின்னாடியே வாங்கினதுக்கு அமௌண்ட்டை பே பண்ணிவிட்டு இப்போ அங்கேருந்து கிளம்பிட்டு இப்போ அடுத்ததாக எங்கே போகிறோம் அப்படின்றத பொறுத்திருந்து பாருங்கள். நாளைக்கு வீடியோவில் வரும். பாய்.